الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியூனில் அவ்வல் மாதத்தை முன்னிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நற்குணம், ரசூலுல்லாஹ்வுடைய வர்ணனைகளை மக்கள் மயப்படுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை எமது உள்ளத்திலே அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே சென்ற வருடமும் இவ்வருடமும் இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குகின்ற மஸ்ஜிதுர் ரௌலா பெரியபள்ளி நிர்வாக உறுப்பினர்கள், அதே போன்று இந்த மஹல்லாவை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் அல்லாவுக்கு நன்றி செலுத்திய பின்னால் உங்கள் அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்துகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத், வணக்கம் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து மக்காவிலே இருந்து மதீனா செல்லும் வரை ரசூலுல்லாஹ்வுடைய சுருக்கமான வாழ்க்கை முறையை இன்று நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கிறோம். باب ما جاء في عبادة رسول الله صلى الله عليه وسلم. حدثنا قتيبة بن سعيد وبشر بن معاذ قال حدثنا أبو عوانة عن زياد بن علاقة عن المغيرة بن شعبة قال صلى رسول الله صلى الله عليه وسلم حتى انتفخت قدماه فقيل له أتتكلف هذا وقد غفر الله لك ما تقدم من ذنبك وما تأخر قال أفلا أكون عبدا شكورا. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வணக்கம் எவ்வாறு இருந்தது? முகீரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கால் வீங்குகின்ற அளவு தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்விடம் கேட்கப்பட்டது, அத்தகல்லஃப் ஹாதா வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர். அல்லாஹ் உங்கள் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான், அவ்வாறான நிலையில் நீங்கள் ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா தரிம கதமாஹு, ரசூலுல்லாஹ்வுடைய இரு கால்களும் வீங்குகின்ற அளவு ரசூலுல்லாஹ் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்கப்பட்டது, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், அவ்வாறு இருக்க நீங்கள் இவ்வளவு சிரமப்படுகிறீர்களே என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹ் யகூமு மினல் லைல், இரவில் எழுந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவு தொழுவார்கள் என்றால் தனது பாதங்கள் வீங்குகின்ற அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா? எனவே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத் ஆகிய எங்களுடைய உள்ளத்தில் ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நபிமார்கள் அனைவரும் பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், அனைவரும் மஅசூம்கள். மஅசூம் என்று சொன்னால்
அவர்களுடைய வாழ்க்கையில் பாவம் நிகழுவது என்பது முடியாத காரியம். நபிமார்களுடைய வாழ்க்கையில் பாவம் நிகழவே நிகழாது என்பதை ஈமான் கொள்வதுதான் எமது கொள்கை. எனவே சிலர் என்ன செய்கிறார்கள், இந்த சமூக ஊடகங்களில் மார்க்கம் தெரியாமல் மார்க்கத்தை பிழையாக விளங்கி சிலர் சமூக ஊடகங்களில் குர்ஆன் வசனங்களுக்கு பிழையான தஃப்சீர்களை வியாக்கியானங்களை கொடுத்து அதை தவறாக புரிந்து நபிமார்களை பற்றி சில அவருடைய அந்தஸ்தை குறைக்கின்ற விதமாக மோசமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எமது நம்பிக்கை நபிமார்கள் அனைவரும் மஅசூம்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் பாவம் நிகழவே நிகழாது என்பதை உறுதியாக நம்புவது எமது கடமையாக இருக்கிறது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் இழிவுபடுத்தினார்களோ அல்லாஹ் அவர்களை கியாமத்து வரை கேவலப்படுத்துவார். அபூ லஹப் ரசூலுல்லாவை சபித்தான். அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான், தப்பத் யதா அபீ லஹபி வதப். அபூ லஹபுடைய இரு கரங்களும் நாசமாகட்டும். கியாமத்து வரை அபூ லஹப் சபித்துக் கொண்டே இருப்பார். எனவே யாரெல்லாம் ரசூலுல்லாவை இழிவுபடுத்துகிறாரோ, அதே போன்றுதான் அல் ஆஸ் பின் வாயில் என்று சொல்லக்கூடியவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகன் இப்ராஹிம் மரணித்த பொழுது ரசூலுல்லாவை பார்த்து சொன்னான், அபுதர், சந்ததியற்றவர். அபுதர் என்ற வார்த்தைக்கு அரபியில் அர்த்தம் என்னவென்றால் ஒரு மரத்தை வேரோடு பிடுங்குதல். ரசூலுல்லாவுடைய மகன் ஒரே ஒரு ஆண் மகன் இப்ராஹிம். ரசூலுல்லாவுடைய 4 ஆண் குழந்தைகள் இருந்தார்கள், 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். அந்த இறுதியாக இப்ராஹிம் அவர்கள் மரணித்த பொழுது இந்த ஆஸ் பின் வாயில் சொன்னார், அபுதர், ரசூலுல்லாவுடைய சந்ததியே கிடையாது. இதற்கு பிறகு ரசூலுல்லாவை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். அவருடைய பெயர் நாமத்தை இதற்கு பிறகு யாரும் இந்த உலகத்தில் பரப்ப மாட்டார்கள். இவருடைய புகழ் அப்படியே அழிந்து விடும் என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்குகிறான், இன்னா அத்தைனாக்கல் கௌசர், நபியே நாம் உங்களுக்கு சொர்க்கத்தில் கௌசர் என்ற நீர் நதியை, தடாகத்தை நாம் உங்களுக்கு வழங்குவோம். நாங்க மௌத்தாகி 2ஆம் சூர் ஊதப்பட்டு கபரிலிருந்து மக்கள் எல்லாம் எழுந்து வந்து எல்லோரும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றார்களோ அத்துணை மனிதர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தினால் அந்த ஹவுலுல் கௌசர் என்ற நீர் தடாகத்திலிருந்து நீர் பருகுவார். கியாமத்து வரை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய புகழை நிலைத்து நிற்க வைப்பார். அவர்கள் நினைத்தார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய புகழை அழித்து விடலாம். அதே போன்று வலீத் இப்னு முகீரா என்ன செய்கிறார், ஒவ்வொரு தெருவாக சென்று ரசூலுல்லாவை இழிவுபடுத்துகிறார், ரசூலுல்லாவை கேவலப்படுத்த நினைக்கிறார். அவட வீட்டுல பெரிய சாப்பாடு ஒன்று ஏற்பாடு செய்து ரசூலுல்லாவை எப்படி விமர்சிக்கலாம், ரசூலுல்லாவை எப்படி கேவலப்படுத்தலாம் என்று சிந்தித்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை கேவலப்படுத்தி நபியை அல்லாஹ் உயர்த்தினான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணம் உடையவர் என்று நபியை அல்லாஹ் புகழ்ந்து கூறுகிறார். எனவே கியாமத்து நாள் வரை நபியுடைய புகழையும் நபியுடைய பெயர் நாமத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து வருகிறார். எனவே நபியை பின்பற்றுவது, நபியை நேசிப்பது எமது ஈமானின் ஒரு அங்கம். நபியுடைய முஹப்பத், எங்களோட சிறார்கள், எங்களது பெண்கள், எங்களோட வாலிபர்கள் ரசூலுல்லாவை பற்றி தெரிந்தால்தான், ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை படித்தால்தான் அவங்களோட உள்ளத்துல ரசூலுல்லாவோட முஹப்பத் வரும், ரசூலுல்லாவுடைய அன்பு வரும். ரசூலுல்லாவுடைய அந்தஸ்துல
ஒரு அணு அளவு குறைந்தாலும் எங்களுக்கு கவலை வரும். யாராவது ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைக்கின்ற விதமாக ஒரு வார்த்தை பேசிவிட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் அதற்காக கவலைப்படுவார். யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ் நேசிக்கணும் என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்குதோ அவர்கள் அனைவருக்கும் ரசூலுல்லாஹ்வை யாராவது அணு அளவு ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைக்கின்ற விதமாக யார் பேசினாலும் எங்களுக்கு கவலை வரும். எங்களுக்கு கவலை வந்தே ஆகும். ஏன்? நாங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்க கூடியவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், உங்களோட மக்களுக்கு சொல்லுங்க என்னை பின்பற்றுங்கள். நபிய இத்திபா, நபிய பின்பற்றினால்தான் எங்களுக்கு அல்லாஹ்ட முஹப்பத் கிடைக்கும். எனவே நபியுடைய முஹப்பத்தை உள்ளத்துல சுமந்த நாங்க நபியை நாங்க அப்படி நேசிக்கோம். நபியுடைய பெயர் சொல்லப்படும் பொழுது ஸலவாத்து சொல்லும். எங்கட முன்னோர்கள் நபியுடைய விடயத்தில் அந்த அளவு முஹப்பத்தோட நபியுடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. எனவே எதிர்வரக்கூடிய சமூகத்துக்கு இந்த செய்தியை நாங்க வாழ்ற காலத்துல கொடுக்கணும். எங்கட பிள்ளைகள் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிக்கணும். மாஷா அல்லாஹ், சென்ற வருடம் நாங்க இந்த திஹாரியில அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய வழிகாட்டல் பிரகாரம் ஒரு பள்ளியில தொடங்கினோம். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் 4-5 பள்ளிகள்ல திஹாரியில நடந்து கொண்டிருக்குது. சில மஸ்ஜிதுகள் அசருக்கு பிறகு நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய வர்ணனைகளை மக்கள் மயப்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்க நாடளாவிய ரீதியில் அதிகமான மஸ்ஜிதுகள், 3000க்கும் அதிகமான மஸ்ஜிதுகள் இருக்குது. அத்துணை மஸ்ஜிதுகளுக்கும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்குது, இதை மக்கள் மயப்படுத்துங்க, சிறார்களுக்கு ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லி கொடுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை என்ன செய்யுங்க, அவங்களோட உள்ளத்துல போடுங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்த நினைச்சாங்களோ அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்திய வரலாறுகளை நாங்கள் பார்த்தோம். அதே போல யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்த நினைத்தாலும் ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்த முடியாது. அல்லாஹ் கியாமத்து வரை ரசூலுல்லாஹ்வுடைய புகழையும் ரசூலுல்லாஹ்வுடைய நட்பெயரையும் அல்லாஹ் பாதுகாப்பார். அதே போன்றுதான் இறுதியாக ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்துடைய விஷயத்துல ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட நான் கேட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய இரவு தொழுகையை பற்றி கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய ஆரம்ப பகுதியில் உறங்கி விடுவார்கள். இரவுடைய ஆரம்ப பகுதியில் உறங்கிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய நேரத்தில் எழுந்து அவுத்தர வித்ரு தொழுவார்கள். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கைக்கு செல்வார்கள். சில நேரம் மனிதன் என்ற வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் மனைவிமார்களுடைய விடயத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வார்கள். அதன் பிறகு அதான் கேட்டுவிட்டால் வசப, ரசூலுல்லாஹ் துள்ளி குதித்து எழுந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு செல்வார்கள். அன்று இரவு குளிக்க தேவைப்பட்டால் ரசூலுல்லாஹ் குளிப்பார்கள். அவ்வாறு இல்லை என்றால் வுது செய்துவிட்டு பள்ளிக்கு செல்வார்கள். வீட்டிலே வுது எடுத்து விட்டு ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு செல்வார்கள். இன்னும் ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்துடைய விடயத்தில் ஏராளமான ஹதீசுகளை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக பின்பற்றி ரசூலுல்லாஹ் எவ்வாறு இந்த உலகத்தில் எமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்களோ அந்த முன்மாதிரிகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். சிறார்கள் இருக்கிறார்கள், எனவே அவர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிறிஸ்துக்கு பின் ரபியுனில் அவ்வல் மாதம் 571ஆம் வருடம் பிறை 12 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார். ரசூலுல்லாஹ் பிறக்கும் பொழுதே ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை இழந்து அனாதையாக பிறக்கிறார். அதன் பிறகு
ஹலிமத்து சாதியாவோடு தாயிஃபுக்கு செல்கிறார்கள். 4 வயதில் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் பிளக்கப்பட்டு அது கழுகப்பட்டு திரும்ப அது பொருத்தப்படுகிறது. ஹலிமத்து சாதியா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய 4 வயதில் திரும்ப தாயிடம் வந்து ஒப்படைக்கிறார்கள். ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னார்கள், இல்லை, என்னுடைய மகன் எதிர்காலத்தில் அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது, நீங்கள் கொண்டு செல்லுங்கள். 6 வயதில் ரசூலுல்லாஹ்வுடைய தாய் ஆமினா அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய அப்பா அப்துல் முத்தலிப் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பராமரிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 8 வயதில் ரசூலுல்லாஹ்வுடைய அப்பா அபூ தாலிபும் மரணித்து விடுகிறார். அதன் பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அபூ தாலிப் அவர்கள், அப்துல் முத்தலிப் மௌத்தா போன பிறகு அபூ தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா ரசூலுல்லாஹ்வை வளர்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல், யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக சிறு வயதிலே ஆடு மேய்த்தார். தான் யாருக்கும் சிரமமாக இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் 12 வயதில் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 வயதில் ஹர்புல் ஃபுஜார் என்று சொல்லக்கூடிய அநீதி இழைக்கப்படுகின்ற மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு அமைப்போடு சேர்ந்து ரசூலுல்லாஹ் நுபுவத்துக்கு முன்பாகவே பொதுப்பணி செய்திருக்கிறார்கள். 25 வயதிலே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 40வது வயதில் ஹிரா குகையில் ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய 43வது வயதில் ரசூலுல்லாஹ் இந்த தாவாவை, இந்த தீனை மக்களுக்கு பகிரங்கப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 45வது வயதில் முதலாக அபஷாவுக்கு, எத்தியோப்பியா என்று சொல்லப்படக்கூடிய நாடு இன்று, அதற்கு முதல் இஜ்ரத்து செல்கிறார்கள். சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். 46வது வயதில் 2வது தடவை அபஷாவுக்கு இஜ்ரத் அனுப்புகிறார்கள். 47வது வயதில் குறைஷிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தடை விதிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை பகிஷ்கரிக்கிறார்கள். அவர்களோடு வியாபாரம் செய்யக்கூடாது, அவர்களோடு திருமணம் செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ்வை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நோவிக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கெட் விலையை விட அதிகரித்து பொருட்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். 3 வருட காலம் ஷஅபே அபீ தாலிப் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ரசூலுல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களையும் ரசூலுல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் உதவியாக இருக்கிறார்களோ அவர்களை 47வது வயதிலிருந்து 3 வருட காலம் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த கஷ்டங்களை கொடுக்கிறார்கள். 50வது வயதிலே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு உறுதுணையாக இருந்த அபூ தாலிபும் அதே வருடம் மரணிக்கிறார். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அந்த வருடத்தை ஆமுல் ஹுஸ்ன், கவலையான ஆண்டு என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அவ்வளவு கவலைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 51வது வயதில் ரசூலுல்லாஹ் இஸ்ரா வல் மிஅராஜ், விண்ணுலக யாத்திரை செல்கிறார். இது ரசூலுல்லாஹ்வுடைய இஜ்ரத்துக்கு முன்பாக சிறார்கள் இருப்பதினால் இது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கிய நிகழ்வுகள். இது அல்லாத ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றன. இவைகளை எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து நபியுடைய முஹப்பத்தை அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. நாளை மறுமையிலே அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபியுடைய ஷஃபாஅத்தை பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.